ஓம் நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 2ஆம் நாள். திருவம்பாவை 2வது பாடல். பாசும் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள் வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் என்பாவாய். சிவபெருமானை நோக்கி பாடி தன் தோழிகளை மாணிக்கவாசகர் அழைக்கிறார். அதாவது ஒரு தோழியை அழைத்து அவர் விழித்து கொண்ட பிறகு மற்றொரு வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே உறங்கிக் கொண்டிருப்பவளை பார்த்து அந்த தோழியானவள் முந்தைய நாள் பேசும் பொழுது எனக்கு சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி உண்டு, பாசம் உண்டு, அவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்றெல்லாம் கூறியிருந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால் அதை கூறி சிவனுக்காக எல்லாம் செய்வாய் என்றாயே, பாசம் வைத்திருப்பதாக கூறினாயே, ஆனால் இப்பொழுது உன் பாசமெல்லாம் தூக்கத்தின் மீதுதான் இருக்கிறதோ என்று கேட்கவும் அதை கேட்டு விழித்து கொண்ட அந்த தோழி கூறுகிறாள், இதெல்லாம் என்ன விளையாடுவதற்கு நேரமா இது? நான் ஏதோ தூங்கிவிட்டேன், அதற்காக இப்படியெல்லாம் கிண்டல் செய்து விளையாடுவதா? அதற்கு இது நேரமில்லை. நாம் அந்த ஈசனை வணங்க வேண்டும். தில்லையுள் இருக்கும் அந்த ஈசனை நாம் பாடி வணங்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த பாடல்கள் அனைத்துமே பார்த்தால் துயில் எழுப்புவதாக இருக்கிறது அல்லவா? இது துயில் எழுப்புவது என்றால் நம் மனதில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிவ பக்தியை எழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் சிவபெருமானை வணங்கி அவருடைய ஆசியை பெறுவோம். ஓம் நமக் சிவாய.